வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். காமராஜர் ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு ஏதோ வேலையாக போகிறார். அப்போ அந்த மக்கள்லாம் எங்கள் ஊருக்கு தண்ணி வரல, நீங்கள் தண்ணி வராமல் இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் ஏன் தண்ணி வரலன்னு அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கேட்குறாரு. உடனே இந்த கிராமம் மேடு பகுதியாக இருக்குது, அதனால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு தண்ணி கொண்டு போகிறது ஓட மாட்டேங்குது, கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமராஜர் திட்டுறார், ஏன் மேட்டுலேருந்து பள்ளத்துக்கு தண்ணி ஒடியாருன்னு எங்களுக்கு தெரியாதா? அது எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்கு படிச்சிருக்க, நீ எதுக்கு கல்வி கற்றுருக்க, நீ எதுக்கு இன்ஜினியராக அரசாங்கத்தில் வேலை பார்க்குற? அப்போ எப்படி பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு தண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தானே பார்க்கணும். அதுதானே புத்திசாலித்தனம், அதுதானே அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்கிறார். இது அவர் வாழ்க்கையில் நடந்த வரலாற்று பின்னணி கதைகளில் சொல்லப்படுகிறது. உண்மையாக அறிவாளிகள், ஒழுக்கமானவர்கள், கடமையாற்றுகிறவர்கள், அறிவுஜீவிகள், அறிஞர்கள் எதை எல்லோரும் செய்ய முடியாது என்கிறோமோ அதை செய்விக்க வல்லமை தான் அறிவு அப்படின்னு சொல்லலை. இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் பொது புத்தியில் சிந்திச்சா அறிவாளிகள், அறிஞர்கள் இல்லை புத்திசாலிகள் அந்த பொது புத்தியிலிருந்து விலகி நின்று சிந்திக்கணும் என்பது தான் முக்கியம். அப்படி சிந்திக்கும் பொழுது தான் அவர்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் பயன்படுது. ஒரு விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த உலக சமுதாயத்துக்கு துன்பம் இழைத்து விடக்கூடாது என்பது முக்கிய கருத்தாக இதில் இருந்து அறிவு உங்களுக்கு எதை செய்ய முடியாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அதை செய்விக்க வல்லவை தான் என்று புரிந்து கொள்ளணும். நன்றி.